ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு பழைய ஃபோட்டோ ஆல்பம் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் இந்த கீபேட் ஃபோன் தான் இருந்தது, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனாக இருக்கணும், அப்போ தான் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் எங்கள் வீட்டில் ஒரு கொடாக் கேமரா ஒன்று இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னா இந்த ரீல் வந்து அதுக்கு தனியாக வாங்கணும். அதில் வந்து 35 mmன்னு எழுதியிருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் அதில் 35 to 36 ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் கேமராமேன்னா எங்கள் 2 அண்ணனுங்க தான் ஃபோட்டோ எடுப்பானுங்க. அவனுங்க ஃபோட்டோ எடுக்கும்போது அவனுங்க பண்ணுற அலப்பறை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். எங்களை வந்து இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு சொல்லிவிட்டு வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுப்பானுவேன். உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுப்பான், சாஞ்சிட்டு ஃபோட்டோ எடுப்பான், அப்படி எடுப்பான் இப்படி எடுப்பானுவேன். மனசுக்குள்ளே 2 பேருக்கும் பெரிய பிசி ஸ்ரீராம்னு நினப்பு. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் ரீலில் பார்க்கும்போது ஃபோட்டோஸ் எல்லாம் பக்காவாக வந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிரிண்ட் எடுத்து ஆல்பம் வரும் இல்லையா, அப்போ தான் வந்து ஒரு ட்விஸ்ட் காத்துட்ருக்கோம். அந்த ஆல்பமை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸில் பாதி பேரோட கண்ணு வந்து மூடி இருக்கும். முக்கியமாக வந்து எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட கை வராது, ஒருத்தரோட கால் வராது, ஒருத்தரோட மண்டையே வராது. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த ஃப்ரேம்லேயே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் இவனுங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுப்பானுங்க. ஆனால் கேட்கும்போது எங்களை மாதிரி யாருமே ஃபோட்டோஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லி 2 பேரும் பீத்திப்பானுவேன். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் 80s and 90s கிட்ஸ் வந்து கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும். உங்கள் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கும் சின்ன வயசில். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.